இன்னொரு விஷயம், ஏன் மனைவியானவள் நீங்க சொல்லலாம், எப்ப பார்த்தாலும் நான் தான் தாழ்ந்து போன சிஸ்டர், அவர் ஒரு நாள் கூட தாழ்ந்து போக மாட்டேங்கிறார். ஒரு சில கணவன்மார்கள் தாழ்ந்து போவாங்க, ஒரு சில கணவன்மார்கள் பண்ண மாட்டாங்க. எது நம்மளால முடியாதோ நம்மளுடைய அதிகாரத்தினால பண்ணி முடிக்கணும்னு நம்ம நினைக்கவே கூடாது. நம்ம அன்புனால அவர்களை மாற்ற முடியும். அதான் என் கூட வருவீங்களா, என் பக்கத்துல வருவீங்களா? ஒரே ஒரு சிம்பிள் ஒரு இது மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், கான்செப்ட் மாத்திரம் சொல்லிடுறேன். கர்த்தருடைய பார்வையில, ஆண்டவருடைய பார்வையில ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லவே இல்லை. இது ஒரு காரணம் வச்சுப்பாங்க எல்லா அக்காங்களும். ஆண்டவர் பார்வையில ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல, நாங்கெல்லாம் சமம். ஏன் எப்ப பார்த்தாலும் நான் இறங்கி போனோம், நான் 10ல் 8 முறை இறங்கி போறேன், அவர் 2 முறை தான் இறங்கி வர்றார், இதெல்லாம் நியாயமே இல்லை அப்படின்னு பேசுகிறவர்களுக்காக நான் சொல்றேன், ஆண்டவருடைய பார்வையில ஆண் என்றும் இல்லை. இது 100% உண்மை. ஆனால் வேதத்தின் பார்வையில கணவனுக்கு எப்பவுமே ஒரு படி கீழே தான் மனைவி. நான் குணினோன்னு அவசியமே இல்லை. என் கணவர் தெரிறாரா? நீ எப்பயுமே என்ன மறைச்சது இல்லை ஜெசி, எதுக்குமே என்ன மறைச்சதே கிடையாது. ஆமா, தெரியுதா? தெரியுதா? நல்லா தெரியும். ஏன்னா அவன் 4:11, நான் 5:11, ஒரு அடி வித்தியாசம். ஆனா அந்த வித்தியாசங்கள் எங்களுக்குள்ள இருந்ததே இல்லைங்க. நான் சொல்றேன், ஐ ரியலி அப்ரிஷியேட் மை வைஃப். உண்மையிலே பல நேரங்களில் அவங்க விட்டு கொடுத்ததுனால தான் நான் பயங்கரமான கோவக்காரன். என்னை போல கோவப்படுறவங்க இருந்ததே கிடையாது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஜெஸ்ஸி நீ வந்து அவனை அப்படியே மாற்றிட்ட கம்ப்ளீட்டாக. என்னுடைய கோவமே இன்னைக்கு கிடையாது, கோவமே படுறது கிடையாது. நான் இப்போ சும்மா என்னம்மான்னு கேட்டேன், என்ன இவ்வளோ கோவப்படுறீங்கன்றான். என் கோவம் எங்கள் அம்மாக்கும் எங்கள் அக்காக்கும் தான் தெரியும். இது வரைக்கும் என் மனைவி கையால் நான் அடி வாங்கினதே இல்லை, தோத்துறேன். 19 வருஷம் முடிஞ்சிடுச்சு, நானும் என் மனைவியை அடிச்சதே இல்லை, சோத்திரம். கர்த்தருடைய பார்வையில ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, உண்மை. ஆண் பெண் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் ஆண்டவர் பார்வையில ஆண் என்றும் இல்லை பெண் என்றும். ஆனா கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மனைவியானவள் be submissive to your husbands. அதான் வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு ஸ்டெப்பு கீழே தான். நம்ம பைபிள் தானே சொல்லுது, சந்தோஷமா ஏத்துக்கலாமே. பைபிள்ல இருக்கிற காரியங்கள் எல்லாம் உண்மையும் நேர்த்தியுமானதுன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அப்ப இதை ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு ஏன் நம்ம யோசிக்கிறோம்? நம்ம ஏன் அதை கஷ்டப்படுறோம், கஷ்டமா நினைக்கிறோம்? தாழ்ந்து போய் ஜெயிச்ச பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க.